அக்கா, நேரம் ஆக ஆக ஹார்ட் பீட் அதிகமா துடிக்குதுக்கா. படபடன்னு அடிக்குது. ஐயோ, அப்போ அதுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் பார்க்கணுமே அஞ்சலி. என்ன ட்ரீட்மெண்ட்? ஒரே ட்ரீட்மெண்ட் தான். மாப்பிள்ளை கையால உனக்கு தாலி கட்டணும். தாலி கட்டினா எல்லாம் சரியாயிடும். என்ன நீ? போக்கா, எனக்கு உங்களெல்லாம் விட்டுட்டு போறத நினைச்சா எவ்வளவு பயமா இருக்குன்னு தெரியுமா? ஹேய், இதுல பயப்பட என்ன இருக்கு? எல்லா பொண்ணுங்க வாழ்க்கையிலயும் நடக்கிற விஷயம் தானே. அப்படி நீ எங்க போயிட போற? புருஷன் வீட்டுக்கு தானே போற. மறந்துடாதக்கா, எப்பவும் போல நீ என்கிட்ட பேசணும். கல்யாணம் அடிச்சு இவளுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். அப்படியெல்லாம் யோசிச்சு நீ விலைக்கு நின்னுடாத. அத நான் சொல்லணும் உனக்கு. என்ன நீ? என்ன அஞ்சலி இப்படி எல்லாம் பேசுற? கல்யாணத்துக்கு முன்னாடியே உன் புருஷன் நம்ம எல்லார் மேலயும் அவ்வளோ அக்கறையா இருக்காரு. அவர் எப்படி நம்மள பிரிச்சு வைக்கணும்னு நினைப்பாரு? நீயே மறந்தாலும் அவர் எங்களெல்லாம் மறக்கவே மாட்டாரு. பாரு, இந்த குடும்பம் செஞ்ச தவத்தால கிடைச்ச வரும் உன்னோட புருஷன். அப்படி ஒருத்தர் கூட வாழ போறவ நீ இப்படி வருத்தப்படலாமா? தவத்தால அவர் மட்டும் கிடைக்கல, இன்னொருத்தரும் கிடைச்சிருக்காங்க. யாருன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நான் தான் அது. ஆனா நீங்க சொல்றது உண்மைதான் அண்ணி. இந்த வீட்ல ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பில்லர்ஸ் நீங்க. அஞ்சலி, இந்த வீட்ல நீ எவ்வளவு சந்தோஷமா இருந்தியோ அதை விட டபுள் மடங்கு நீ அங்க சந்தோஷமா இருக்க போற. அதுல எந்த டவுட்டும் இல்லை. சரியா? கடவுள் உனக்கு எப்பவும் துணையா இருப்பாரு. மச்சான், உள்ள வா. மச்சான், யாரு? இல்ல மச்சான், தூக்கு. என்ன இதெல்லாம்? இதெல்லாம் என்கிட்ட இருக்கு. மாப்ள, உங்ககிட்ட இருந்தாலும் பொண்ணு வீட்டு சைடுல இருந்து செய்ய வேண்டிய முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? வாங்கிக்கங்க மாப்ள. வாங்கிக்கங்க மச்சான். மாப்ள, நீங்க எதுவுமே அளவில்லாம கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு எங்களால கொடுக்க முடியாதுல்ல. ஏதோ எங்களால முடிஞ்சதை கொண்டு வந்திருக்கோம். நான் மத்தவங்களுக்கு எவ்வளவு கொடுத்திருந்தாலும் எனக்குன்னு எதையும் கொடுக்க யாரும் இல்லாதவன் தான் நான். நீங்க என்ன கொடுத்தாலும் அது எனக்கு பிரைஸ்லெஸ் தான். டேய், குடு குடு. வாங்கிக்கங்க மச்சான். தேங்க்யூ. மச்சான் வாங்க. இல்ல பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். மாப்ள, நீங்க சொல்றத கேட்க 1000 பேர் உங்க கம்பெனில இருக்கலாம். அது வழக்கமாவும் இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோமோ அதைத்தான் நீங்க கேட்கணும். என்ன மச்சான் பாக்குறீங்க? இன்னைக்கு நாங்க தான் உங்களை ரெடி பண்ண போறோம். அப்படியா? அது எங்களோட கடமை. எடுத்து கொடு. இருங்க. கொடுங்கம்மா. என்னங்கய்யா, திருமங்கல்யத்தை அம்மன் சரிங்கம்மா. பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுங்க. அம்மா, தாயே, என் பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுமா. நீதான் துணையா இருக்கணும்.
வாங்க மச்சான், டைம் ஆகுது. டேய் 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 இருடா 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 இன்னும் இதெல்லாம் போடலையடா. என்ன மாப்பிளை கலை வந்துருச்சு. போடுறா போடுறா. இவ்ளோ பெரிய செயினா? என்னோட 4 மாச சம்பளம் அலுங்காம அவர் கழுத்துல தொங்குது. மச்சான் கை நீட்டுங்க. என்ன டேய் டேய் என் 2 மாசம் சம்பளம்டா அது. இதெல்லாம் எதுக்கு? என்ன மச்சான், கட்டிக்கங்க. எங்க அப்பா வாங்கி கொடுத்துருக்காரு ஆசையா. கையை காட்டுங்க. ஆமா மாப்ள, எங்க அப்பா பார்க்கிறதுக்கு லோக்கல் மாதிரி தெரிஞ்சாலும் உங்களுக்கு ஃபாரின்ல இருந்து பிராண்டட் வாட்சா இறக்கிருக்காரு. அந்த அளவுக்கு உங்க மேல பாசம் மாப்ள. நீங்க ரொம்ப ஹியூமரா பேசுறீங்க. உங்களுக்கு அப்படி தோணுதா? ஆமா. வயிறு இருந்து போகணும்ல வர தெரியுது. மூடு மாப்ள, சோ நைஸ். இப்பதான் உங்களுக்கு மாப்பிளை கலையே வந்திருக்கு. கேசவா சூப்பர்ரா. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தான் நீ உருப்படியான வேலையை பார்த்திருக்க. ஹியூமர் ஹியூமர். ஓ ஹியூமர். மச்சான் கை நீட்டுங்க. மோதிரம் போடவே இல்லை பாருங்க. இப்பதான் சூப்பரா இருக்கு. கேசவா, எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு குறையுது. என்னன்னு தெரியலையே. என்ன என்னடா இங்க போறான்? ஏதாவது எடுத்துட்டு வருவான். என்ன வித்தியாசமா ஏதாவது செய்வான். அப்படியே? வாடா டேய், சீக்கிரம் வாடா. இதுவா மச்சானுக்கு துண்டு. அதான் போடு போடு போடு. இப்ப பழக்கத்துல இல்லைனாலும் துண்டு போட்டாதான் ப்ராப்பரா கல்யாண மாப்பிள்ள ஃபீலே வருது. சூப்பர் மச்சான், செமையா இருக்கீங்க. கேசவா, இந்த பொண்ணுங்களுக்கு புடவை கட்டி விடுற பிசினஸ் எல்லாம் வந்த மாதிரி நீ ஏன் மாப்பிள்ளைங்களுக்கெல்லாம் வேட்டி கட்டி விடுற பிசினஸ் ஸ்டார்ட் அப்பா ஆரம்பிக்க கூடாது? நல்லா சம்பாதிக்கலாம்டா. அவன் கிடக்குறான். நீங்க வாங்க மச்சான், வாங்க. வாங்க. அப்பா நாங்க இருக்கு. நல்லா இருக்கும். நல்லா வாங்க சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி. வணக்கம். வா தம்பி. இப்பதான் எங்க சபையே நிறைஞ்ச மாதிரி இருக்கு. நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு நாங்க வராம இருக்க முடியுமா? சம்பந்தி, நீங்க கூப்பிட்ட மாதிரியே குடும்பத்தோட வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷங்க, மனசெல்லாம் நிறைஞ்சு போயிருக்கு. அப்பா, நீங்க வருவீங்களோ மாட்டீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். அம்மாடி, உன் அப்பா கொடுத்த வாக்க காப்பாத்துறவன். வராம இருப்பனா? சம்பந்தி வீட்டு நல்லது கெட்டதுக்கு நான் முன்னால வந்து நின்னாதானே உறவு வளரும். ஏதோ கொஞ்ச நாள் விலகி இருந்துட்டோம். இனிமே அப்படி இருக்க முடியாது இல்லம்மா? சம்பந்தி, எங்க உங்க 2வது பையன் வரலையா? அவரை பார்க்கவே முடியல. சம்மந்தி, அவன் என்ன மாதிரி அரசியல் இருக்கிறதுனால பொதுமக்கள் என்ன உதவி கேட்டாலும் இருக்கிற வேலையை அப்படியே விட்டுட்டு ஓடிடுறான் அவன். அதான் ஒரு முக்கியமான வேலையா போயிருக்கான். அவனை வர சொல்லியிருக்கேன், வந்துருவான். எங்க உங்க வைஃப காணோம் சம்பந்தி? அது பக்கத்துல கோயிலுக்கு போயிருக்காங்க, வந்துருவாங்க. பரவாயில்ல, கல்யாண ஏற்பாடெல்லாம் நல்லா கிராண்டா பண்ணிருக்கீங்க. அது மாப்பிள்ளையோட அவர் பெரிய பிசினஸ் மேன். கரெக்டா சொல்லணும்னா இது ஏற்பாடு எல்லாமே அவரோட தான். ஓ,
எங்க குடும்பம் மாதிரியே மாப்பிள்ளையும் பெரிய குடும்பம்னு சொல்லுங்க. எப்படி அரேஞ்ச் மேரேஜா இல்ல? இல்ல இது அரேஞ்ச் மேரேஜ் தான். நம்பவே முடியல. அரேஞ்ச் மேரேஜ்ல மலைக்கும் மடுவுக்கும் முடிச்சு போட்ட மாதிரில இருக்கு. ஏதோ நல்லா இருந்தா சரி. மண்டபம் ஃபுல்லா நல்லா கிராண்டா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. விஐபி வீட்டு கல்யாணம் மாதிரியே இருக்கு. உங்ககிட்ட கேட்டாங்களா? சரி அதேபா, மாமா அப்பா அம்மா வெளியவே நிக்கிறாங்க, உள்ள கூட்டு வா. உள்ள வாங்க. வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. ஆட்டோ அக்கா, வெற்றி, நீங்க எங்கக்கா இங்க? மாங்கல்யத்துக்கு பூஜை பண்ணலான்னு வந்தேன். இன்னைக்கு என் பொண்ணு கல்யாணம் இல்ல. உனக்கும் பத்திரிக்கை கொடுத்தனே வெற்றி, நீ மறந்துட்டியா? மறந்தே போயிட்டனே. நான் மறந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. சரி, நீங்க வந்து உட்காருங்க, நான் உங்களை மண்டபத்துல விட்டுறேன். இல்ல, நீ ஏதோ முக்கியமான வேலையா போயிட்டு இருக்க போலயே. என்னக்கா நீ போ. நீங்க ஏதோ டென்ஷன்ல இருக்கும்போது உங்களை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? தாலி வேற இங்க இருக்கு. மாப்பிள்ளங்க டென்ஷனா இருப்பார்ல, உங்களை விட்டுட்டு நான் அப்புறமா போறேன். நீங்க வாங்கக்கா, உட்காருங்க. அட வாங்கக்கா. அக்கா உட்காந்துட்டீங்களா? போலாமாக்கா? போலாம் போலாம். அக்கா, என்னக்கா அலங்காரம்லாம் சும்மா அசத்தலா இருக்கு. ஆமாப்பா, எல்லாமே என் மருமகனோட ஏற்பாடு. அக்கா, உங்க மருமகன் பெரிய ஆள்னு சொல்லுங்க. சரி வெற்றி, வந்ததும் வந்துட்டேன். முகூர்த்த நேரம் வேற வந்துருச்சு. வா, நீ உள்ள வந்து கல்யாணத்தை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டு போயிடு. என் மனசுக்கும் கொஞ்சம் திருப்தியா இருக்கும்ல. வா வெற்றி, வா. அப்படியே என் மருமகனை உனக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். வா வெற்றி. அக்கா, நான் வரத பத்தி ஒண்ணும் இல்ல. எனக்கு இந்த கல்யாணம் ஃபங்க்ஷனு, நான் பொதுவா இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போறதே இல்லக்கா. என்னப்பா இப்படி எல்லாம் சொல்ற? நாளைக்கு உனக்கும் கல்யாண காட்சி எல்லாம் பண்ணணும்ல. நீ இப்படி யோசிச்சா உனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் சொல்லு? மக்களுக்கு சேவை பண்ற உன்ன மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி 4 பேரு கூடுற இடத்துக்கு வந்தாதானே அவங்க கஷ்ட நஷ்டம் எல்லாம் உனக்கு தெரியும். அக்கா, சிறப்பு. விட்டா நீங்க எனக்கு அரசியல் குருவாயிடுவீங்க போல இருக்கே. நீங்க கருத்தா பேசி சும்மா கலக்குறீங்கக்கா. போ வெற்றி, உனக்கு எப்பவுமே விளையாட்டு தான். சரி சரி, நீ உள்ள வா. என் பொண்ணு கல்யாணத்தை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போவ. வா வா வெற்றி, வாங்குறேன். சரிக்கா, நீங்க போங்க, நான் வண்டி நிப்பாட்டிட்டு வந்துடுறேன். கண்டிப்பா வரணும். உத்தரவு குருவே. லட்சுமி, வாங்க வாங்க சம்பந்தி, வாங்க சம்பந்தியம்மா. என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க வந்தப்போ நான் கோயிலுக்கு போயிருந்தேன், அதான் உங்களை வரவேற்க முடியல. பரவாயில்லைங்க, அதுல என்ன இருக்கு? கல்யாணத்துல உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் தயங்காம கேளுங்க. எதுவா இருந்தாலும் உடனே செஞ்சு கொடுத்தா. சரிங்க. என் பொண்ணுக்கு செய்யற கொடுப்பனை தான் எனக்கு இல்லாம போச்சு. ஏதோ உங்க பொண்ணு கல்யாணத்திலேயாவது செஞ்சு முடிச்சிடலாம். நீங்க சொன்னதே சந்தோஷம் சம்பந்தி. ஆனா மாப்பிள்ளையே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டதுனால எங்களுக்கு எந்த சிரமமும் இல்லை. நீங்க கொடுத்து வச்சவர் சம்பந்தி. உங்க மாப்பிள்ளையோட நட உட பாவனை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லவரா தெரியுறாரு. உங்க பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு.
இனிமே உங்க பொண்ணை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. அப்போ நீங்க மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து செஞ்சிடலாம் சம்மந்தி. அதான் நான் வாக்கு கொடுத்துட்டேனே. ஆ. கவலைப்படாதீங்க, சிறப்பா செஞ்சிடலாம். சரி. நீங்க போய் மத்த வேலையெல்லாம் பாருங்க, அங்க இருக்கும். சரி. அஞ்சலி ரெடியாட்டுன்னு பாக்குறேன். நான் கூட வரேன். இருங்க நீங்க சுமதி, பேசுங்க. வந்தா. ம் வரேன். நம்மால் மாதிரியே இருக்கு. ஆ? இது கனவா? ஓ கடவுளே, 2 நாளா என் ஆளை பார்க்கவே முடியலன்னு தூக்கமே இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆஹா, இன்னைக்காச்சும் என் ஆளை என் கண்ணுல காட்டினியே கடவுளே. ஆ, அதுக்காக தான் நீ என்ன இங்க கூட்டிட்டு வந்தியா? ஐயோ, தேங்க்ஸ் கடவுளே. ஆஹா, இந்த சந்தோஷத்தை நான் யார்கிட்டயாவது சொல்லி ஆகணுமே. யார்கிட்ட சொல்லலாம்? ஆ, தலைவர்ரா, அட்டன் பண்ணு. சொல்லுங்க தலைவரே, என்ன திடீர்னு போன்லாம் பண்றீங்க? டேய் 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 டேய், எங்கடா இருக்கீங்க? நாங்க இருக்கிறது இருக்கட்டும், இதோ வரேன்னு சொல்லிட்டு போனீங்களே, நீங்க எங்க போனீங்க? டேய், நான் அதை அப்புறம் சொல்றேன்டா. உங்க அண்ணி கிடைச்சிட்டாடா. அண்ணி கிடைச்சிட்டாங்களா? ஸ்பீக்கர்ல போ. எங்க? டேய், நான் அடிக்கடி லக்ஷ்மி அக்கா லக்ஷ்மி அக்கான்னு ஒருத்தவங்களை சொல்லுவேன்ல. ஆமா, அவங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு நான் வந்தேன்டா. இங்க வந்து பார்த்தா உங்க அண்ணி டேய் அப்படியே தேவதை மாதிரி இருக்கிறாடா. ஆஹா, சூப்பர் தலைவரே. சொல்ல வார்த்தையே வரமாட்டேங்குதுடா. பாத்தீங்களா பாத்தீங்களா, கடவுள் என்ன கைவிடல பாத்தீங்களா? ஆமா, 700 கோடி மக்கள் இருக்க ஊர்ல உன் கூட விளையாடுறதா அவருக்கு வேலை. டேய் டேய் டேய், அப்படி இல்ல தலைவா, கடவுளுக்கு நீ அவ்வளவு முக்கியம்னு சொல்றேன் தலைவா. தப்பா எடுத்துக்காத, கோச்சுக்காத தலைவா. சரி சரி, இங்க வர பிளானே முதல்ல இல்லடா. திடீர்னு லக்ஷ்மி அக்காவை ரோட்ல பார்த்து அவங்கள கூட்டிக்கிட்டு இங்க வந்து விட்டேன். இங்க வந்து பார்த்தா என் தேவதை என் கண்ணு முன்னாடி நிக்கிறாடா. டேய், இதுக்கு நான் இப்ப என்னடா சொல்லணும்? பாவம், அவங்க வாழ்க்கையில விதி விளையாடுன்னு தான் சொல்லணும். டேய் தலைவா, விட்டுறாதீங்க. அண்ணிய நேர்ல பார்த்து உங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிடுங்க. அப்புறம் அன்னைக்கு ஓகேன்னா ஒரு தாலிய வாங்கி அதே மண்டபத்துல தாலியை கட்டிட்டு வந்துருங்க தலைவா. அதுக்கப்புறம் எங்களுக்கு பார்ட்டி வச்சுக்கலாம். ஒன்னும் அவசரம் இல்ல தலைவா. ஆமா. டேய் முட்டாளுங்களா, முதல்ல என் மனசுல இருக்கிறத நான் அவகிட்ட சொல்றேன். அதுக்கப்புறமா என் வீட்டுல இருக்கிறவங்கள ஒத்துக்க வச்சு நல்ல நாள் பார்த்து பிரம்மாண்டமா என் கல்யாணத்தை நடத்துறேன். உசுரே போனாலும் என் அக்கா மாதிரி ஓடி போயெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டேன். என் லவ்வ வீட்டுல சொல்லி அவங்களுக்கு புரிய வைப்பேன். அதுக்கப்புறம் தான் என் கல்யாணமே. டேய், கல்யாணங்கிறது 2 வீட்டோட உறவை வளர்க்கணும்டா, புரியுதா? உறவை முறிச்சிட கூடாது. சரி, போனை வைங்கடா, நான் அப்புறம் பேசுறேன். டேய், இன்னைக்கு பார்ட்டி
நீங்க எங்க இங்க? ஓ, உங்க அத்தை பொண்ணை தேடி வந்தீங்களா? எனக்கு தெரியும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு யார் சொன்னா? ஐயோ இல்ல கமலி. மேடம் சாரி மேடம், நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டீங்க. நான் இங்க ஒரு வேலையா வந்திருக்கேன். உங்களை தொந்தரவு பண்ற ஐடியாலாம் இல்ல மேடம். உண்மை மேடம். இன்னும் சொல்ல போனா இது ஒரு எதர்ச்சியா நடந்த விஷயம். இங்க பாருங்க, போய் பேசாதீங்க. ரொம்ப நாளா உங்களை கவனிச்சிட்டு தான் இருக்கேன். 1-2 தடவை இல்ல, நான் போற வர இடத்துக்குலாம் நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஐயோ அப்படிலாம் இல்ல மேடம், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களை ஃபாலோ. இங்க பாருங்க துளசி. மேடம் அதான் சொல்றேன்ல. எங்கெல்லாம் உன்னை தேடிட்டு இருக்க? நீங்க தான் இருக்கியா? வா அக்கா. உனக்கு தம்பிய முன்னாடியே தெரியுமா? இல்லம்மா, எனக்கு தெரியாது. தெரியாதா? நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னல, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். எப்பெல்லாம் நான் கஷ்டப்படுறேனோ அப்பெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு. அது இதோ இந்த தம்பி தான். அன்னைக்கு தம்பி வீட்டுக்கு வந்தப்போ நீ போட்டு கொடுத்த காஃபியை தான் தம்பி குடிச்சிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லுச்சு. அம்மா, கோயில தான் பார்த்தேன். எங்க உன் ஃப்ரெண்ட்? அதோ அங்க போன் வந்திருக்குன்னு வெளியில நிக்கிறான். யாருக்கு அந்த காஃபி போடுது? ஏன்பா நல்லா இல்லையா? சூப்பரா இருக்குக்கா. கா, இந்த காஃபியை குடிக்க டெய்லி யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ அவங்க தான் அதிர்ஷ்டசாலி. அக்கா, நான் உனக்கு கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னப்பா சொல்லு. உங்களுக்கு இவங்க என்ன ஆகணும்? வெற்றி, இவதான் துளசி, என்னோட மூத்த பொண்ணு. ஆமாப்பா, என் பொண்ணுதான் இவ. என்ன அதிசயமா பாக்குற? இல்ல, இவங்க உங்க பொண்ணா? ஐயோ, ஆமாப்பா, இவ துளசி என் மூத்த பொண்ணு. துளசி, வெற்றி ரொம்ப நல்ல பையம்மா. யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் உடனே ஓடி போய் யோசிக்காம ஹெல்ப் பண்ணுவான். யாரு இவன்? நம்ம அம்மாவை நல்லா ஏமாத்திருக்கான். இவனா அடுத்தவங்க கஷ்டத்துக்கு ஹெல்ப் பண்றவன்? பொறுக்கி எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கறவன். அப்புறம் துளசி, நீ வேணா பாரு, இவன் செய்யற சோஷியல் சர்வீஸ்க்கு கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி ரொம்ப பெரிய ஆளா வருவான். அரசியல்ல எம்எல்ஏ கூட ஆவான். இல்ல வெற்றி? அக்கா, எல்லாம் உங்க ஆசீர்வாதம்க்கா. வெற்றி, நீ கல்யாணம் முடிஞ்சதும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வெளியில கிளம்பணும், சரியா? என் பேச்ச மீறி நீ போன அப்புறம் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன், சொல்லிட்டேன். லக்ஷ்மி அக்கா, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? இந்த நிமிஷத்துல இருந்து இது நம்ம வீட்டு கல்யாணம் இல்ல, என் வீட்டு கல்யாணம். நான் இல்லாம எப்படி? அப்படி சொல்லு. என்ன நடந்தாலும் சரி,
நான் இந்த கல்யாணத்தை முடிச்சிட்டு தான் போவேன். அதான் வெற்றி. நீங்க கவலை விடுங்க. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த கல்யாணம் நம்ம கண்ட்ரோல் தான். என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. சும்மா பம்பரமா சுத்தி சுத்தி செஞ்சிடறேன். அதெல்லாம் வேண்டாம். இங்க எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருக்கு. நீ சொன்னல அதுவே போதும். இப்பத்துல இருந்து உங்க வீட்ல ஒருத்தன் புதுசா சேர்ந்துட்டான்னு நினைச்சுக்கோங்க. இனிமே எதுவா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன். நான் சொன்னல இதுதான் வெற்றி. நன்றிக்கா. லட்சுமி அம்மா உங்களை கூப்பிடுறாங்க. இதோ வந்துட்டேன். வெற்றி, நான் இது வந்துறேன். துளசி, நீ தம்பியை கூட்டிட்டு போய் உள்ள உட்கார வச்சு ஜூஸ் காஃபி ஏதாவது வேணுமான்னு கேட்டு கொடு. நான் வந்துறேன். மேடம் வாங்க போலாம் மேடம். வாங்க உள்ள போய் உட்காருங்க. என்ன இப்படி சொல்றீங்க? உங்க அம்மா என்ன சொன்னாங்க? என்ன உள்ள கூட்டு போய் உட்கார வச்சு என்ன வேணுமோ கொடுக்க சொன்னாங்க. சரி வாங்க. கவின், கவினே, டேய் கவின். ஐயோ, அவன் வேற வீட்ல இல்ல. இவர் வேற அவனை கூப்பிடுறாரே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்னே தெரியலையே. இவன் எங்க போனானே தெரியல. ஒருவேளை அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு போய் பிரச்சனை பண்ணிருப்பானோ? என்ன நடக்குதோ ஒண்ணுமே தெரியலையே. கோகிலா, ஏய் கோகிலா. இதோ வரேங்க. கவின் என்ன ரெடி ஆகல போல இருக்கு. டைம் ஆகிட்டு இருக்குல, என்னன்னு போய் பாரு. என்னங்க அது வந்து? ஏய் என்ன வந்து போய் நீ இழுத்துக்கிட்டு இருக்க? ஐயோ, இவருக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியலையே. என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஏய் ஏற்கனவே லேட் ஆயிடுச்சுன்னு இருக்கேன். சீக்கிரம் அவனை ரெடி ஆக சொல்லு. ஏய் உன்கிட்ட தானே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். காதுல விழுகுதா இல்லையா உனக்கு? அது வந்துங்க, கவின் வீட்ல இல்லங்க. என்னது வீட்ல இல்லையா? எங்க போனாவன்? அது காலேஜ்ல என்னமோ வேலைன்னு. நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு, சீக்கிரம் எழுந்து ரெடி ஆகணும் நேத்தே சொன்னேன்ல. அவன் என்கிட்ட சொல்லாம எப்படி போனா? இல்லங்க, ராத்திரி உங்ககிட்ட சொல்லலான்னு தான் வந்தான். நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, அதான் உங்களை எழுப்ப வேண்டான்னு அவனை அனுப்பி வச்சிட்டேங்க. ஓஹோ, நீயே முடிவெடுத்து நீயே அனுப்பிட்ட. யாரு உனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது? இன்னைக்கு நல்ல நாள், ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நான் தானே உன்கிட்ட சொன்னேன். என் பேச்சை மீறி நீயே எப்படி இப்படி ஒரு முடிவு எடுக்கலாம்? போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். அப்படி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்? அந்த டேபிள்ல போய் உட்காருங்க. நீங்களும் வாங்க மேடம். இல்ல இடம் ஃப்ரீயா இருந்துச்சு அதான். சரி. டேய் வெற்றி. ஐயோ, என்னடா நீ எப்படா வந்த? நீ கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்க. அது அது வந்து துளசி, இவன் யார் தெரியுமா? இவன் தான் என் தம்பி வெற்றி. இவங்க துளசி என்னோட பெரிய நாத்தனாரு. அப்படின்னா லக்ஷ்மி அக்கா? லக்ஷ்மி அக்கா அவங்க என் மாமியாரு.
நம்ம அக்காக்கு லக்ஷ்மி அக்கா மாமியார்னா அப்ப துளசி எனக்கு என்ன ஆகணும்? ஓ, அத்தை பொண்ணு. கடவுளே, துளசி எனக்கு அத்தை பொண்ணுன்னா கட்டிக்கிற முறை பொண்ணு. கடவுளே, ட்விஸ்ட்னா இதுதான் ட்விஸ்ட். டேய் வெற்றி, நீ இந்த கல்யாணத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நீ கல்யாணத்துக்கு வரலன்னு நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? சரி நீ வா, நம்ம வீட்ல எல்லாருமே உள்ளதா இருக்காங்க. உன்னை பார்த்தா அப்படியே ஷாக் ஆயிடுவாங்க. அக்கா, நான் பைக்கை என்ட்ரன்ஸ்லயே விட்டுட்டு வந்துட்டேன். எடுத்து பார்க்கிங்ல போட்டுட்டு வந்துடுறேன். சரியா, நீ உள்ள போ. ஏய் சீக்கிரம் வந்துரு, என்ன லேட் பண்ணிடாத. சீக்கிரம் வந்துடுறேன்க்கா. சரி துளசி, நாம போலாமா? வாங்க, சீக்கிரம் வந்துரு. ஐயோ, சந்தோஷத்துல எனக்கு காலும் ஓடல கையும் ஓடல. கடவுளே நன்றி. சக்க எஸ். டேய் என்ன இருக்கீங்க? என்ன? டேய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. நிஜமாவே கமலியின் அத்தை பொண்ணுதான். ஆஹா. டேய், நான் சொல்றது நிஜம்டா. அவ என் அக்காவோட நாத்தனாரா. அவளோட பேர் என்னன்னு தெரியுமா? துளசி. ஓ, அப்ப பார்ட்டி. டேய், பார்ட்டி அப்படியே ஜமாச்சிருவோம். சூப்பர் தலைவா, சூப்பர் சூப்பர். சரிடா, நான் துளசியை பார்க்க போறேன். நான் அப்புறம் பேசுறேன். சரியா? பை பை பை. இந்த ட்ரெஸ்ல போகணுமா? ஆஹா, ட்ரெஸ்ஸ மாத்திருவோம். என்னடா 5 நிமிஷத்துல கெட்டப்பே மாத்திட்ட? பின்ன வெற்றினா சும்மாவாக்கா? சூப்பர் வெற்றி. ஒரு பக்கம் பார்த்தா அரசியல்வாதி மாதிரி இருக்க, இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படியே கல்யாண மாப்பிள்ள மாதிரி இருக்க. அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏய், அப்பா அம்மா இங்கதான் இருக்காங்க. இந்த கல்யாண மண்டபத்துல எந்த பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. உடனே அப்பா கிட்ட பேசி கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பிடிச்ச பொண்ணு என் எதிரில தான் நிக்கிறா. ஆனா அவகிட்ட தான் எதுவும் என்னால பேச முடியல. என்னடா இப்படி யோசிக்கிற? ஆனா உனக்கு பிடிச்சா மட்டும் பத்தாது. அம்மா நிறைய கண்டிஷன் வச்சிருக்காங்க. அதுக்கேத்த மாதிரி தான் பொண்ணெல்லாம் பார்க்கணும். அப்படி ஒரு நல்ல பொண்ணா நான் தான் உனக்கு தேடி கட்டி வைப்பேன். தெரியும்க்கா. ஊ மூலமா தான் என் கல்யாணம் நடக்கும். அதுல நோ டவுட். மச்சான், வணக்கம் மச்சான். நல்லா இருக்கீங்களா? என்னையா? ஆமா மச்சான், உங்களதான். நல்லா இருக்கேன். டேய் வெற்றி, உனக்கு இந்த அக்கா மேல இருந்த கோவம்லாம் போயிடுச்சாடா? அக்கா, கோவத்தை காதல் ஜெயிச்சிருச்சுக்கா.
என்ன புரியல? இல்ல நீ என் மேல வச்சிருக்க அன்பு என் கோவத்தை ஜெயிச்சிருச்சுன்னு சொன்னேன். இவன் எப்படி இப்படி மாறினா? நம்புற மாதிரி இல்லையே. எங்கேயோ என்னவோ நடந்திருக்கு. டேய் வெற்றி, இப்பதாண்டா எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. என்ன நீ கொஞ்சம் முன்னாடியே மனசு மாறி இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். என்னக்கா பண்றது? அப்ப நான் அவங்கள பாக்கலையே. யார சொல்ற? அக்கா அது உங்க வீட்ல இருக்கிறவங்க மனச சரியா பார்க்கலன்னு சொன்னேன். இப்பதான் எனக்கு எல்லாரும் மனச பத்தியும் புரிஞ்சுது. அவங்களுக்காக எதை வேணா விட்டு கொடுக்கலாம். என் குடும்பத்தை அவ்வளவு பிடிச்சிருக்கா வெற்றி? பின்ன இப்படி ஒரு குடும்பத்துல வாழ்றதெல்லாம் வரவும்க்கா. டேய், நீ இப்படி எல்லாம் பேசுறத பாக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குடா. என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ என்னக்கா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அக்கா, நான் உன் தம்பிக்கா. உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரக்கூடாது. சரி சரி, உள்ள வா, அத்தையை போய் பார்த்துட்டு வருவோம். வா. வர மச்சான். அத்தை, மாமா, என் தம்பிய அப்பா கிட்ட பாக்கலன்னு சொன்னீங்கல்ல, இவன் தான் என் தம்பி. பேரு வெற்றி. வெற்றி ஏங்க? வெற்றி வெற்றி உன் தம்பி தீபா? ஆமா அத்தை. வெற்றி, நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே. அட லக்ஷ்மி அக்கா, நீங்க வேற. நீங்க தான் என் அக்காவோட மாமியார்னு எனக்கே இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அக்கா, இவங்க தான் உங்க மாமியாரா? எங்க பாருங்க. அத்தை, வெற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? தெரியும் தீபா. கோயிலுக்கு போகும்போது பழக்கம். எப்போ எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கரெக்டா முன்னாடி வந்து நிப்பான் இவன். எனக்கு இவன் நிறைய உதவி பண்ணிருக்கான். அட லக்ஷ்மி அக்கா, மனுஷனுக்கு மனுஷன் உதவி பண்றதெல்லாம் பெரிய விஷயமே இல்லக்கா. அது ஒரு சக மனுஷனோட கடமை. இதையெல்லாம் பெருசா பேசாதீங்கக்கா. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க என் மேல காட்டுற அன்பு தான் பெருசு. அதுக்கு முன்னாடி நான் செஞ்சதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. தீபா ரொம்ப பெருந்தன்மையான பையன். ரொம்ப நல்ல வீட்டுல இவனை வளர்த்திருக்காங்க. அக்கா ரொம்ப புகழாதீங்கக்கா, எனக்கு காய்ச்சல் வந்துட போகுது. ஓ, என்னவன் இந்த அளவுக்கு மாறிட்டான்? ஐயோ வெற்றி, என்னடா அத்தையை போய் அக்கான்னு கூப்பிட்டு இருக்க? அவங்கள நீ அத்தையே கூப்பிடு. தம்பி, இனிமேல் லட்சுமி அத்தைனே கூப்பிடுங்க. அக்கான்னு கூப்பிடுறத விட அத்தைன்னு கூப்பிடுறதா முறை. எனக்கு இவங்கள அத்தைன்னு கூப்பிடுறத விட லக்ஷ்மி அக்கான்னு கூப்பிடுறதா நல்லா இருக்குன்னு தோணுது. அக்கா, நான் உங்களை அப்படியே கூப்பிட்டுமா? உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லைல்ல? அதனால என்ன, தாராளமா நீ கூப்பிடு. சரிங்கக்கா. தீபா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் தம்பி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். எப்போ? வீட்டுக்கா? ஏய் வெற்றி, அக்கா எப்படா வீட்டுக்கு வந்த? சொல்லவே இல்ல. அது அது வந்து ஐயோ அக்கா, சத்தியமா அது உன் வீடுன்னு எனக்கு தெரியாது. அன்னைக்கு நீ வீட்லயும் இல்ல. இருந்திருந்தா அன்னைக்கே தெரிஞ்சிருக்கும். அதனால என்னப்பா,
ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்காமலே நல்லா பழகி இருக்கிறோமே. இந்த கல்யாணம் அஞ்சலியும் மகேஷ் மச்சானை மட்டும் இல்லாம நம்மளே சேர்த்து வச்சிருக்கு மச்சான். வெற்றி சார், நீ வரலன்னு தீபா எவ்வளவு கவலைப்பட்டா தெரியுமா? இப்பதான் உன் அக்கா முகத்துல சந்தோஷமே தெரியுது. ஆமாண்டா. வெற்றி அக்கா இங்க வா. மாப்பிள்ள, இவரு நம்ம தீபாவோட தம்பி. ஓ ஓகே. ரொம்ப நல்ல பையன். இவர்தான் அஞ்சலியை கட்டிக்க போற மாப்பிள்ளப்பா. ஓ அப்படியா? சார் வணக்கம் சார். வணக்கம். மகேஷ், என் தம்பி இந்த ஜில்லாவிலே பெரிய ஆளு. இந்த தொகுதியில என் தம்பியை தெரியாத ஆளே இல்ல. இந்த வயசுலயே யாருக்கு எந்த ஹெல்ப் வேணும்னாலும் ஓடி போய் செய்வான். அதான் இவனோட முழு நேர வேலையே. நல்ல ஜம்முன்னு வந்திருக்காப்ல. வாட் அ மேன் யூ ஆர். A huge responsibility for such a young age. சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். எனக்கு அந்த அளவுக்குலாம் இங்கிலீஷ் தெரியாது. நமக்கு எப்பவுமே தாய்மொழி தமிழ் தான் சார். என் பேச்சு மூச்சு எல்லாமே தமிழ் தான் சார். என்னோட தம்பிக்கு மொழி பற்று அதிகம். ஆமா, ஒரு தொண்டனா இருந்தாலும் தலைவனா இருந்தாலும் அவன் அந்த மண்ணுல இருந்து வந்திருக்கணும். அப்பதான் அந்த மண்ணை பத்தியும் மக்களை பத்தியும் நல்லா தெரியும். அப்படி வர்றவன் தான் மக்களுக்கான சரியான தலைவனா இருக்க முடியும்.